ஐபிஓவில் 10 ரூபா ஷேர் 100 ரூபாய்க்கு செல் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு இது என்ன ஸ்கேமா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அதுக்கு பின்னாடி ஒரு சிம்பிள் கால்குலேஷன் இருக்கு. 1980 எங்கள் தாத்தா சென்னையில் ஒரு லேண்ட் வாங்குறாருன்னு வச்சுக்கலாம். அப்போ அதோட காஸ்ட் 1,00,000 ரூபாய். அதை தான் நம்ம ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவோம். அந்த இடத்தோட ஆக்சுவல் காஸ்ட் அது. இப்போ 2026 நம்ம அந்த லேண்டை செல் பண்ணோம்னா அதே ரேட்டுக்கே செல் பண்ண மாட்டோம். இப்போ இருக்க மார்க்கெட் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் அதிகம் வச்சு தான் விற்போம். இதை தான் நம்ம ப்ரீமியம் ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ அதே லேண்டை நான் 45 லட்சத்துலேருந்து 50 லட்சத்துக்குள்ளே தான் செல் பண்ண போகிறேன்னு சொல்கிறது தான் பேண்ட் வேல்யூ. இந்த 45 லட்சத்துக்கும் 50 லட்சத்துக்கும் நடுவில் இருக்க ப்ரைஸ் ரேஞ்சை தான் நம்ம பேண்ட் வேல்யூன்னு சொல்லுவோம். அதே கான்செப்ட் தாங்க ஸ்டாக் மார்க்கெட்லையும். இப்போ புதுசாக ஒரு கம்பெனி வந்து அவங்களோட ஐபிஓ லான்ச் பண்ணுறாங்கன்னா அதோட பேஸ் ப்ரைஸ் 10 ரூபாயிலே லான்ச் பண்ணுறாங்கன்னா அதை தான் நம்ம ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவோம். இல்லை இப்போ அவங்க கம்பெனியோட ஷேருக்கு மார்க்கெட்டில் டிமாண்ட் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அவங்க அதே ஃபேஸ் வேல்யூவில் செல் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சு ப்ரீமியம் ப்ரைஸில் செல் பண்ணுவாங்க. அதை தான் நம்ம ப்ரீமியம் வேல்யூன்னு சொல்லுவோம். இல்லை இந்த ஷேரை நீங்கள் 95லேருந்து 100 ருபீஸ்க்குள்ளே வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் சொல்கிறத தான் நம்ம பேண்ட் வேல்யூன்னு சொல்லுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். டெய்லி இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் பற்றி ஈஸியாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஆர்சி ட்ரேடிங் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.